இங்கே ஒரு ரேஷியோ சம் கொடுத்துருக்காங்க. அதாவது கணிதம், இயற்பியல், உயிரியல் இந்த பாடங்களுக்கான ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5:7:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து 40%, 50%, 75% உயர்த்தினாங்கன்னா இந்த பாடங்களுடைய ரேஷியோ என்னவாக இருக்கும், அதாவது உயர்த்தப்பட்ட விகிதம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே கணிதம், இயற்பியல், உயிரியல் இதோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, 5:7:8 கொடுத்துருக்காங்களா. இது முறையே வந்து 40%, 50%, 75% உயர்த்த போகிறாங்க. ஆக்சுவலாக 100% தான் இந்த 5. அப்போ 140% என்னன்னு பார்த்தாலே இது அந்த உயர்த்தப்பட்ட ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஃபார்மேட்டை வச்சு தான் இது எழுதியிருக்கோம். அப்போ 100% தான் அந்த 5னா 140% என்ன, அதேமாரி தான் 100%னா 7னா 150% என்ன, 50%னா 150 போட போகிறோம், 75%னா 175 போட போகிறோம். இதை அப்படியே சுருக்குனிங்கன்னா 2:3:4 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2:3:4.